வணக்கம் நண்பர்களே, சேனல் அர்க்கம் சார்பாக நேற்று இன்று நாளை ஆர்டிஎஸ் நேற்று நடந்த சம்பவம். நேற்று முந்தா நாள் 4 நாள் 5 நாள் 1 மாதம் கிட்டத்தட்ட ஆகிப்போச்சு. இது அண்ணா பல்கலை சம்பந்தமான ஒரு அந்த பாலியல் வழக்கில் அந்த அந்த இது கேஸு இதை பதிவேற்றம் பண்ணி அது லீக் ஆனது. அது சம்மந்தமாக இந்துவில் எம்எஸ் ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்காரு. அதை கொஞ்சம் நம்ம வாசிக்கலாம்னு நினைக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமைக்கு ஆளான சம்பவத்தில் 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு சிறப்பு புலனாய்வு குழு நியமிக்கப்பட்டு முதல் தகவல் அறிக்கை வெளியானது. இது குறித்து விசாரித்து வருகிறது. செய்தியாளர்களிடமும் இக்குழு விசாரணை நடத்தி வருகிறது. விசாரணையில் 4 செய்தியாளர்களின் மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் சிலருக்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு ஆஜராகுமாறு கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிறப்பு புலனாய்வு குழு 3 பேர் எஸ்ஐடி விசாரணை அவங்க கூப்பிட்டுருக்காங்க கொடுத்தது கூறியிருப்பது சர்ச்சை. காவல்துறையின் நடவடிக்கைக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றமும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முதல் தகவல் அறிக்கை வெளியானது குறித்து துறை ரீதியான விசாரணை நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இடைக்கால தடை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் இது சம்பந்தமாக இவங்க துறை ரீதியானாக்கா சம்மந்தப்பட்ட உள்ளே இருக்கிற கமிஷனர் அவங்கவுங்க இவங்களை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தடை வாங்கியிருக்காங்க. துறை ரீதியான என்ன காவல்துறை சம்மந்தமானவங்களை விசாரிக்கணும். இது எப்படி இதாச்சுன்ட்டு அதற்கு தமிழ்நாடு அரசு தடை வாங்கியிருக்கு. இது நம்ம சொல்லலை, இதில் வாங்கியிருக்காங்க. அதை உச்சநீதிமன்றத்தில் இது எம்எஸ் எழுதியிருக்காரு இந்துவில். முதல் தகவல் அறிக்கை பதிவேற்றம் செய்தது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் அது பொதுதளத்தில் மறைக்கப்படவில்லை. இந்த தவறை அறிந்தவுடன் துரிதமாக செயல்பட்டு சென்னை காவல்துறை தவறை சரி செய்துவிட்டது. இந்த நடவடிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள என்ற வாதத்தின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை வழங்கியுள்ளது. பெண்களுக்கு எதிரான வன்முறை தொடர்பான வழக்கில் முதல் தகவல் அறிக்கை பொது வெளிக்கு கிடைக்காமல் ரகசியமாக பாதுகாக்க வேண்டியது காவல்துறையின் கடமை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இவங்க இதை நாங்கள் உடனே இதை இதாச்சு டக்குன்னு நாங்கள் எடுத்துட்டோம், அதை நீதிமன்றம் கவனிக்க தவறிடுச்சு அப்படின்ற மாதிரி அங்கே வாதம் வச்சுருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில். ஆனால் இப்போ கோர்ட்டில் அவங்க எல்லாம் தெரிஞ்சு தான் அவங்களுக்கும் தெரிஞ்சு தான் இங்கே சென்னை ஹைகோர்ட் இது பண்ணி இது எப்படி அவங்க அங்கே இந்த வாதத்துக்கு அவங்க தடை உத்தரவு கொடுத்தாங்கன்றது தெரியல. காவல்துறை அந்த கடமையை செய்ய தவறியவர்களை தான் முதல் குற்றவாளியாக A1 அறிவிக்க வேண்டும். அதை பதிவிறக்கம் செய்து வெளியிடுவதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. இருந்தாலும் பதிவிறக்கம் செய்து பொதுவெளியில் பரவ விட்டவர்கள் A2 A3 என அடுத்தடுத்த குற்றவாளிகளாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களை முதன்மை குற்றவாளிகளாக முன்னிறுத்துவது ஏற்புடையதல்ல. இன்னும் சொல்லப்போனால் அவர்களை குற்றவாளிகளாக கருதாமல் சாட்சிகளாக கருதுவது மட்டுமே பொருத்தமாக இருக்கும். குற்றம் தொடங்கிய இடம் காவல்துறையாக இருக்கும்போது அவர்கள் வசதியாக ஒதுங்கி கொண்டு அடுத்த கட்டமாக பதிவிறக்கம் செய்தவர்களை முதன்மை குற்றவாளிகளாக காண்பிக்க முயல்வது எந்த வகையிலும் நியாயமில்லை. இது ஒரு வகையான அதிகார துஷ்பிரயோகமே ஆகும். இது இந்து பத்திரிகையில் இது அதிகார துஷ்பிரயோகம். இது ஆட்சியாளர்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்ற மாதிரி தான் இந்த அதிகார துஷ்பிரயோகம் ஆகும் அப்படின்றதுனா அதுதான் அது அர்த்தம். இன்றைய சமூக வலைதள யுகத்தில் ஒரு விஷயம் சரி தவறு என்று தெரிவதற்கு முன்பே பல லட்சம் பேரை சென்றடைந்து விடுகிறது. அத்தனை பேரையும் குற்றவாளிகளாக சேர்க்க முடியாது. அது தொடங்கிய இடத்தையே குற்றம் நடந்த இடமாக கருத முடியும். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் காவல்துறை நியாயமாக நடந்து கொள்வது மட்டுமின்றி மக்கள் நம்பும்படியான செயல்களில் ஈடுபட வேண்டும். நல்ல அற்புதமாக சொல்லியிருக்காரு. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் காவல்துறை நியாயமாக நடந்து கொள்வது மட்டுமின்றி மக்கள் நம்பும்படியான செயல்களில் ஈடுபட வேண்டும். காவல்துறை விசாரணை என்ற பெயரில் இந்த வழக்கில் செய்தியாளர்கள் துன்புறுத்தப்படுவது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருப்பதால்
இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றத்துக்கே கொண்டு செல்லுமாறு கைவிரித்து விட்டது. நீதிமன்றம் வரை சென்று முறையிட்டு கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்கும் நெருக்கடிக்கு செய்தியாளர்களை தள்ளுவது எந்த வகையிலும் நியாயமாக இருக்காது. என்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம். இது நாம் சொல்லல, எமர்ஜென்சியில் கலைஞர் சொன்னது. இப்போ அப்படி தான் போயிட்டு இருக்குது. இப்போ கம்யூனிஸ்டில் கூட சொன்னாங்க, அறிவிக்கப்படாத அவசர நிலை இருக்கிற மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட், நாம் சொல்லலை, கம்யூனிஸ்ட்டு சொன்னாங்க. அப்போ இப்போ என்னன்னாக்கா சுற்றி கடைசியில் வழக்கினுடைய இதுவே வேறு. அங்கே பாதிக்கப்பட்ட பெண், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும். இதுதான் இப்போ இது கேஸை வேறு மாதிரி இப்போ போயிட்டு இருக்குது. துறை சார்ந்த ஒரு இதாகவும் இதுக்கு இவங்க போய் தடை வாங்குது. இதை கிடைக்கப்படக்கூடிய அந்த பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய நீதியை தாமதப்படுத்துறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. இது சரியான போக்கு அல்ல. இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஈசிஆரில் ஒரு ராத்திரியில் இதே மாதிரி டிஎம்கே கொடி கட்டின வண்டி காரை மறித்து இப்போ இது பண்ணி இந்த மாதிரிலாம் நடந்துருக்கு. அதனால் இதை சரியான இதில் இது பண்ணி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். யார் அந்த சார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும். நன்றி, வணக்கம். ஆர்டிஎஸ்.